நீங்க விடுதலை சிறுத்தைகளை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முன்பாக நான் இடதுசாரி இயக்கங்களோடு தொடர்பு கொண்டு அதில் மாணவ பருவத்திலிருந்து, அது குறிப்பாக கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து அதில் செயல்பட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராக செஞ்சு இயங்கிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி 1989 துவக்கப்பட்டது. அதுக்கு முன்பு வன்னியர் சங்கம் நடத்திய சாலை மறியல் போராட்டம், இது குறிப்பாக தென்னார்காடு மாவட்டத்தில் ஏற்படுத்திய தாக்கம். அதில் தொடர்பே இல்லாத தலித் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அது நான் நேரடியாக அப்பொழுது போய் பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளெலாம் அந்த நேரத்திலே போய் பார்த்தேன். அப்போது தலித் மக்களுக்கென்று ஒரு வலுவான இயக்கம் இல்லாதது, அவர்களுக்கான ஒரு அரசியல் கட்சி வலுவாக இல்லாதது அவர்கள் மீதான வன்கொடுமைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது என்பதை நான் புரிஞ்சிட்டேன். அதன் அடிப்படையில் அவர்களை ஒரு அரசியல் வயப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு புரிஞ்சது. அப்போது தான் எங்கள் தலைவர் மதுரையை மையமாக கொண்டு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை நடத்திட்டு இருந்தார். அப்போ அதை இங்கே வட மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு நான், பேராசிரியர் கல்யாணி போன்றவர்கள்லாம் அதற்காக பல முன்னெடுப்புகளை செய்தோம். அந்த நேரத்தில் புறவயமாக இருந்த சூழல், பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே ஒரு வலுவான அரசியல் கட்சியாக குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் உருவான நேரத்தில் தலித் மக்கள் மத்தியிலையும் தங்களுக்கும் ஒரு கட்சி வேணும் என்கிற ஒரு எண்ணம் அப்போது வலுவாக எழுந்தது. அந்த எண்ணத்தை ஈடு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர்கள் பார்த்தார்கள். குறிப்பாக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவருடைய பேச்சுகள், அவருடைய சமரசம் இல்லாத நடைமுறை, அவர்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு தலைவர் இவர்தான் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்தது. அந்த விதத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே வலுப்பெற்று மிக வேகமாக பரவியது. அதை கூட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த நேரத்திலிருந்தே கிடைத்தது. 90களில் துவங்கிய இந்த பயணம் என்பது 2006 தேர்தல் அரசியலில் நானும் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படுகிற நிலை வரை தொடர்ந்தது. அது அவங்களோட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ட்ராவல் பண்ணி தான் அந்த முடிவுக்கு வந்தோம். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தேவையை நான் அந்த கட்சி இங்கே வலுப்பெறுவதற்கு முன்பே உணர்ந்து, அந்த கட்சி வலுப்பெறுவதில் பல பேர் பங்களிப்பு செய்திருக்காங்க. அதில் நானும் ஒரு சிறு அளவில் அப்பொழுது அதில் பங்களிப்பு செய்தேன்.